கோபி, ராதிகா 2 பேருமே சண்டை போட்டுட்டே வராங்க. இத ஈஸ்வரி எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க. அமிர்தா எல்லாருமே பார்க்குறாங்க. வந்தோனே "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. ஆனா எதுவுமே பேசல. ராதிகா மேல மாடிக்கு போயிட்டுறாங்க. அப்போ கோபி கிட்ட கேட்குறாங்க. "என்னடா, என்னடா பிரச்சனை? ஏதோ சின்ன பசங்க மாரி சண்டை போட்டு வரீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல மம்மி, ஒண்ணுமே இல்ல. அவ தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. அதுவும் கார்ல ஏறுனதுலேருந்து சண்டை போடுறாம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "எதுக்காகடா? எதுக்காக உன்கிட்ட அப்படி சண்டை போடுறா அவ? கூப்பிடு, நான் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா வேண்டாம், அதெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். நான் பார்த்துக்கிறேம்மா. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. இதையெல்லாம் பாக்கியா எல்லாருமே சமையல் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. "இங்க வா ராதிகா, வா வெளிய வா. எவ்ளோ தைரியம் இருந்தா நீ வந்து சண்டை போடுவ. வா வெளிய. வா, கீழ வா." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே ராதிகா கீழ இறங்கி வராங்க. "நோ பேபி, நோ, நோ. ஒண்ணும் இல்ல. அம்மா சும்மா தான் கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. நீ போ. மேல போ, போ." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "என்னடா, எதுக்குடா மேல போக சொல்ற? உன்ன கார்ல ஏறுனதுலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவள எதுவுமே கேட்கக்கூடாதா? எதுக்காக கோபி கிட்ட நீ சண்டை போட்ட? சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் ஏன் சண்டை போட்டேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. "ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் சண்டை போட்டோம்." "வாய மூடுறா, நீ வாய மூடு. நீ வாய் பேசாத. சொல்லுமா, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவரு எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. "என்ன என்ன பண்ணா என் பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆஃபீஸ இழுத்து மூடிட்டாரு. ஆனா இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. அத கேட்டோனே ஈஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ராமூர்த்தி ஷாக் ஆகுறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "ஆமா, இவ்ளோ நாளா ஆஃபீஸ மூடிட்டு நம்ம கிட்டலாம் சொல்லாம ஆஃபீஸ் போறேன்னு பொய் சொல்லியிருக்காரு." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்குறாங்க. அத கேட்டோனே பாக்கியா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோபி சொல்றாரு. "ஆமாம்மா, ஆமா. நான் ஆஃபீஸ இழுத்து மூடிட்டேன். ஏன்னா, என்கிட்ட பணம் இல்ல. நெறைய லாஸ். என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதனால தான் நான் ஆஃபீஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்ககிட்டலாம் இத சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் மறைச்சுட்டேன்." அப்படின்னு கோபி சொல்றாரு. "என்னடா, அப்ப பணம் வேணும்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது நான் வீட்ல சொல்லியிருக்கலாம்லடா. ஏதாவது பண்ணி ஆஃபீஸ மூடாம பார்த்துருக்கலாம்ல." அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். யாரையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதனால தான் நான் யார்கிட்டயுமே சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. அதுக்கு செடியன் சொல்றாரு. "அப்பா, உங்களுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுருக்கலாம். நான் குடுத்துருப்பேன்ல." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல செடியா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் ப்ராப்ளத்த நானே பார்த்துக்கிறேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "என்னடா, அப்ப பணம் இல்லன்னு சொன்ன. எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. நீ அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வீட்ல சொல்லணும் கோபி. அப்பதான் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க. ராமூர்த்தியும் சொல்றாரு. "கோபி, எதுவா இருந்தாலும் நீயும் சொல்லணும் வீட்ல. ஏன்டா நீ இப்படிலாம் இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போறாரு. அப்ப பாக்கியா வராங்க. பாக்கியாவ பார்த்தோனே இன்னும் கோபிக்கு கோவம் அதிகமா வருது. "என்ன, அப்படியே மனசு உனக்கு குளு குளு குளுன்னு இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. ஏன்னா, எனக்கு வேலை இல்ல. இப்போ ஆஃபீஸ நான் மூடிட்டேன். அதனால உனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. ஆனா பாக்கியா எதுவுமே பேசல. சமையல் ரூமுக்கு போயிட்டாங்க. "இப்ப என்னடா பண்ண போற கோபி?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு, "இல்லம்மா, ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எங்கேயாவது வேலை கிடைச்சா போலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "என்னடா நீ இவ்ளோ சொந்தமா பண்ணிட்டு, இனிமே இன்னொருத்தவங்ககிட்ட போய் சம்பளம் வாங்குனா உனக்கு மனசு எவ்ளோ கஷ்டப்படும் கோபி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழறாங்க. அழாதம்மா. கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்மா. கண்டிப்பா நான் எல்லாமே சரி பண்ணுவோம்மா. நீ அழாதம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ஈஸ்வரி அழுதுகிட்டே உள்ள போறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாரு கோபி. ஃபீல் பண்ணிட்டே அப்படியே சமையல் ரூமுக்கு போயிட்டு, "சரி தண்ணி குடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க பாக்கியா இருக்காங்க. பாக்கியாவ பார்த்தோனே ஒரு மாதிரி அப்படியே போறாரு. பாக்கியா அந்த சமையல் ரூம்ல காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட வராரு. "என்ன என்ன என்னோட வேலை போயிடுச்சுன்னு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இனிமே நான் சும்மா தான் இருக்க போறேன். எனக்கு கை செலவு கூட காசெல்லாம் கிடையாது. அதனால உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே." அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாக்கியா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க. "இங்க பாருங்க, இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது." அப்படின்னு பாக்கியா கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே கோவமா இருக்காரு கோபி. "இல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சொன்னா கேட்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "என்ன? என்ன சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, என்னோட ஹோட்டலுக்கு மேனேஜர் வேணும். நீங்க வந்து அங்க ஒர்க் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன வந்து உன்னோட ஹோட்டலுக்கு மேனேஜரா ஒர்க் பண்ண சொல்லுவ? உனக்கு ஆனா ரொம்ப திமிரு. உன்கிட்ட கை கட்டி நான் சம்பளம் வாங்கணுமா? உன்னோட கனவு அப்படி நிறைவேறிடுச்சா? இவ்வளோ நாள் இத தானே ஆசைப்பட்ட? உன்கிட்ட நான் வந்து கையேந்தனோனே, இப்ப எனக்கு வேலைக்கு போனோனே, நீ வந்து வேலை போட்டு தர எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாரு. அப்ப கரெக்ட்டா ராதிகா உள்ள வராங்க. பாக்கியா சொல்றது எல்லாமே கேட்டுட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க.
உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ நீ. நான் எப்பவுமே எந்த நாளுமே உன்கிட்டலாம் வந்து கையேந்திலாம் காசு வாங்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு எப்பவுமே வராது அப்படின்னு.